வரதானே செய்வேன். இம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன் சரியா? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்ல. என்னடி வெள்ளனே கிளம்புற? 8:30 தானே ஆகுது. 9:30க்கு தானடி எக்ஸாம். ஸ்கூல்ல உட்கார்ந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சரியா? ஓயாம ஒண்ணொண்ணா கேட்டுட்டே இருக்காத. நான் கிளம்புறேன்ல. சரி பூமாரி வரட்டும், அவளையும் கூட்டிட்டு போ. அவ தானே வருவா சரியா? நான் போறேன், எனக்கு லேட் ஆகுதுங்கல. இவ ஒரு காலமா படிப்பு மேல இவ்ளோ அக்கறைப்பட மாட்டாளே. இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் கிளம்புறேன்ங்கறா. இங்க பாரு தீபி, எக்ஸாம் நல்லா எழுதனாலும் பிரச்சனை இல்ல. ஏதாவது கோலுமாலு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, மண்டையோட கொட்டி விட்டுருவேன் சொல்லிட்டேன். இம்மா நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சரியா? நீ சும்மா பழைய தீபி மாதிரியே என்ன நினைச்சிட்டே இருக்காத. இப்ப புது தீபியாக்கும். ஏண்டி ஒழுங்கா எக்ஸாம் எழுதுனா சரிதான். பார்த்து மெதுவா போயிட்டு வா. சரி பூமாரி வந்தா சொல்லிடு சரியா? தீபி சீக்கிரமா போயிட்டான்னு சொல்லிடு. சரி போ, போய் படிச்சா சரிதான். தீபி ஸ்கேல் பென்சில்லாம் எடுக்கலையா? எல்லாம் இருக்கு. ஏடி கையில பேனா மட்டும் தானே வச்சிருக்க? இல்ல குட்டி பாக்ஸ் வச்சிருக்க, அதுக்குள்ள வச்சிருக்க எல்லாத்தையும். சரி பாத்து போ. சரி டாடா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன சவுண்ட் அது? அது சித்தி யாப்போன்ட்டு. அது சரி. சரி நல்லா சாப்பிட்டியா? ஆமா சித்தி நான் நல்லா சாப்பிட்டேன். அம்மா தீபி எங்க? அவ கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. என்னமோ ஸ்கூல்ல போய் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் படிக்க போறாளாமா. அதான் சீக்கிரமா போயிட்டா. நீ கிளம்பு. இம்பார்ட்டன்ட் क्वेश्चनா? அப்படினா டீச்சர் எதுவுமே சொல்லல. நடத்துனதே 2 பாடம். அது படிக்கிறதுக்கு இவளுக்கு இம்பார்ட்டன்ட் வேற வேணுமோ? சாப்பிடாம குளம் போயிருக்கா சித்தி அவ. நீ என்ன சொல்ற? சாப்பிடலையா அவ? இட்லி சுட்டு வச்சிருந்தனே. அவ சாப்பிடலையா? சாப்பிடவே வரல. நான் இவ்ளோ நேரம் அங்க தான இருந்தேன். அது வேறயா? சரி நீ இரு, நான் அவளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது வச்சு தரேன். கொண்டு போய் கொடுத்துறியா? சரி சித்தி கொண்டு வாங்க. இந்த தீபிக்கு அப்படி என்னதான் வந்துச்சா? சாப்பிடாம கொள்ளாம அப்படியே எக்ஸாம் எழுதி சரிக்க போறா பாரு. சீக்கிரமாவே போயிட்டா. கொஞ்சமாவது என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. 5 நிமிஷமாவது வெயிட் பண்ணிருக்கலாம்ல. சாந்தேது போயிருக்கலாம். ஏன்டா இப்படி இருக்காளோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்தா இத கொண்டு அவகிட்ட கொடுத்துரு சரியா? மறக்காம சாப்பிட சொல்லு. சித்தி எதுக்கு இவ்ளோ கொண்டு தந்திருக்கீங்களா? நாங்க தான் எக்ஸாம் முடிஞ்சு மத்தியானம் வீட்டுக்கு தானே வர போறோம். இவ்ளோலாம் யாரும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் கம்மி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணி வேணா சாப்பிடுங்க. அம்மா நீ எங்க? எக்ஸாம் பேடெல்லாம் காணோம். நான் பேக்ல வச்சிருக்கேன். பேக்கோட தான் போறேன் ஸ்கூலுக்கு. அவ என்னடி பேக் எதுவும் எடுக்காம கையை வீசிட்டு போறா? எக்ஸாம் பேட் எடுக்கலையா? அத மட்டும் தான் எடுத்துருக்கா போல. வேற எதுவுமே எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. வச்சிருப்பா. புக் இல்லாம எப்படி போக முடியுமா? அப்புறம் எப்படி போய் படிப்பாளா? அதானே எங்கேயோ இடிக்குது. இவ புக் இல்லாம என்ன ஸ்கூலுக்கு போறா? அங்க போய் சீக்கிரம் படிக்க போறேங்கறா. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இவ அவ்ளோ பெரிய படிப்பாளியும் ஒண்ணும் கிடையாது. சரி கொடுங்க, எனக்கு லேட் ஆயிட்டே இருக்கு. இந்த பேக்குள்ள வச்சுக்கோ. தீபி தீபி லூசு, எதுக்கு சீக்கிரமா வந்தியா? பஸ் லேட்டா தான வரும் எப்படினாலும். ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டேன் பூமாரி. இங்க வந்து பார்த்தோம் தான் தெரியுது பஸ் இன்னும் வர காணோமே. நல்லா ஆள் வந்து சேர்ந்த. எனக்காண்டியாவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. அழகா சேர்ந்தே வந்திருக்கலாம். நான் சீக்கிரமா வந்துரும்னு நினைச்சிட்டு வந்தேன். பஸ் வருமா வராதான்ட்டு மைண்ட்ல இல்ல பாத்துக்கோ. எக்ஸாம்ல எப்படியாச்சும் நல்லா எழுதணும், அது மட்டும் தான் இருந்துச்சு. தீபி ஹாய். ஹாய் மீனு, என்னாச்சு? படிச்சாச்சா எல்லாம்? இல்ல ஏதோ படிச்சிருக்கேன். என்ன மீனு ஒழுங்கா படிச்சிட்டு வரலையோ? ஏதோ படிச்சிருக்கேங்க. ஐயோ டீச்சர் எப்போ வந்தாங்க? டீச்சர் படிச்சிட்டேன் டீச்சர், சும்மா தான் சொன்னேன். பாத்தியா பூமாரி சரியான உள்ள ஆளுதான். என்கிட்ட போய் சொல்லிருக்கா அப்போ. ஆமா என்ன கலர் Dress மினிக்கிட்டு வந்திருக்க? எக்ஸாம்னா? அதெல்லாம் இல்ல டீச்சர். எங்க வீட்ல வெள்ளம் வந்துச்சா, எல்லா யூனிஃபார்மே போயிடுச்சு வெள்ளத்தோட. அது சரி, அப்ப இந்த கலர் Dress மட்டும் பெட்டிக்குள்ள இருந்துச்சோ? எங்க அம்மா எங்கயோ வச்சிருக்காங்க போல. அதான் அது அப்படியே இருந்துச்சு போல. நல்லா உருட்ட சொன்னா. ஆனா வெள்ளம் வந்தது யாருக்கு லாபமோ நஷ்டமோ தெரியல. உங்களுக்கு தான் நல்ல லாபம் போல. கலர் Dress இஷ்டத்துக்கு போட்டு வந்து போய் சொல்றதுக்கு. டீச்சர் நான் அப்படியே ஒண்ணு பொய்யே சொல்லல, உண்மைதான் சொல்றேன். ஏய் அம்மா அப்படியே உண்மை சொல்லிட்டானோ? அம்மா ஒழுங்கா படிச்சிட்டு வந்தியா எப்படி? லீவ் எல்லாம் பலமா விட்டோம்ல. படிச்சிருக்கேன் டீச்சர். சரியா போச்சு. இந்த டீச்சர் யாரு என்கிட்ட வந்து நிக்க சொன்னாங்களா? இவங்க எதுக்கு தான் பஸ்ல வராங்களோ தெரியலப்பா. அழகா ஸ்கூட்டி இல்லனா வேற எதுலயாவது போலாம்ல. டீச்சர் தானே. சின்ன பிள்ளைங்க போற வண்டில போய் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்காங்க. சும்மாவும் இருக்க மாட்டீங்க, ஒண்ணொண்ணா காலி கட்டி இருக்காங்க. கடுப்பாகுது. என்ன இவ எக்ஸாம் பேட்ல ஏதோ இருக்கு. ஏய் தீபி என்ன பூமாரி சொல்லு. உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உனக்கு எக்ஸாம்ல சொல்லி தரணுமா? சொல்லு, நான் சொல்லி தரேன் சரியா? நீ தலைவலின்ட்டு நாத்து படுத்திருந்தியா? நல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? உனக்கு நானே சொல்லி தரேன் சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. ஆமா நீ இருக்க இல்லங்கல. அம்மா உன் எக்ஸாம் போர்டுல ஏதோ எழுதி வச்சிருக்க காட்டு. பூமாரி என்ன எழுதி வச்சிருக்க? தீபி என்னாச்சு? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா பேசிட்டு இருக்கோம். பூமாரி சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? எக்ஸாம்
தொட்டன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன எழுதி வச்சிருக்க தீபி? ஏதோ क्वेश्चन ஆன்சர் மாதிரி தெரியுது. ஐயோ கொஞ்சம் அமைதியா இரு பூமாரி, டீச்சர் நிக்காங்க தெரியுதுல உனக்கு. எக்ஸாம் பேட்ல என்ன எழுதி வச்சிருக்க? क्वेश्चन ஆன்சர் எழுதி வச்சிருக்க. அப்போ பிட்ட அடிக்க போற? பிட்ட அடிக்க போறாளா? அது மட்டும் காதுல விழுது. யாரு பிட்ட அடிக்க போறா என்ன ஏதுன்னு தெரியலையா? தீபி அமைதியா இரு, நல்லா இருப்ப. அவ வேற கேட்டுட்டே இருக்கா, சும்மா இரு கொஞ்ச நேரம். நான் சும்மா இருக்கேன். எக்ஸாம் பேட்ல எதுக்கு இப்படி எழுதி வச்ச நீ? டீச்சர் கிட்ட சொல்லவா? ப்ளீஸ் பூமாரி சொல்லாத சரியா? இந்த ஒரே ஒரு வாட்டி உன்னோட நான் ஒரே ஒரு மார்க்கு கூட எடுத்துக்கிட்டேன்னா அப்பதான் அந்த மீனு கொஞ்சமாவது மதிப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏதாவது இருக்கா உனக்கு? அதுக்காண்டி பிட்டடிப்பியோ? இதெல்லாம் சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? ஒழுங்கு மதுரையாதான் அந்த எக்ஸாம் வடக்கூட போட்டு பார்த்துக்கோ. ஏதாவது இருக்கா உனக்கு? நானே ரெண்டே क्वेश्चन தான் எழுதி வச்சிருக்கேன். அதுவும் இம்பார்ட்டண்டா அந்த क्वेश्चन வந்தாதான் போச்சு. அதையும் போட்டேன்னு வச்சுக்கோயா, நான் எக்ஸாம்ல முட்டை தான் எடுப்பேன். ஒண்ணுமே படிக்கல பாத்துக்கோ. அப்போ நேத்து ஃபுல்லா உட்கார்ந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கியா? படிக்கலையா? உன்கிட்ட சொன்னா நான் படிக்கலான்ட்டு. கொஞ்சம் அமைதியா இரு. அவளுக்கு நல்லா கழுத காது. ஒரு நிமிஷத்துல கேட்டுருவா என்ன பேசுறோன்ட்டு. கொஞ்சம் அமைதியா இரு. கேட்டா கேட்டு போட்டும். நீ ஒழுங்கா அந்த பேப்பரை தூர போடலன்னு வச்சுக்கோ, நானே டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அதென்ன? அப்ப நாங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன உனக்கு என்ன இலக்கரமா போச்சோ? நாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சுட்டு வருவோமா? நீ நல்லா நோகாம நொங்கு திங்கிற மாதிரி நல்லா எழுதிட்டு வருவியா? நல்ல கதையா இருக்க. ஒழுங்கு மரியாதையா அதை தூர போட்டுரு. இல்லன்னு வச்சுக்கோயா, நான் டீச்சர்ட்ட தான் சொல்லுவேன். தெரியுமா நீ சொல்லுவேன்ட்டு? அப்ப நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது, நல்ல சிஸ்டரும் கிடையாது சரியா? இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோயா, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தான் என்னோட பெஸ்ட் சிஸ்டர். தீபி அதெல்லாம் தப்பு. நீ படிச்சதை ரிஹர்சல் பண்ணு, உனக்கு நல்லாவே புரியும். தேவையில்லாம பிட்டெல்லாம் அடிக்காத, அதெல்லாம் தப்பு. அங்க என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? தீபிக்கு கண்ணு மொழிலாம் பிதுங்கிட்டு நிக்குது, என்னவா? இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தோம்னா ஏதோ பிட்டு பிட்டுன்ட்டு பேசுற மாதிரியே இருக்கு. எக்ஸாம் பேடர்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை தீபி ஏதாவது பிட்டு கொண்டு வந்திருப்பாளோ? அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நைஸா பேசிட்டு இருக்காளோ? சரியா உள்ள ஆளுதான் அந்த தீபி. அன்னைக்கு என்கிட்ட சண்டை போடையில பூமாரியோட நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன்ட்டு சொன்னால, அதுக்கு தான் இந்த வேலையா? இரு இரு உனக்கு இருக்கு. இந்த பஸ் ஒரு நாள் கூட சீக்கிரமா வராது போல. எப்பா பாரு நின்று நின்று போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு பார்த்தா அதுவும் இல்லையே. இனிமே இங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்க கூடாது. பஸ் வரலன்னா பேசாம டாக்ஸி பிடிச்சி போயிடணும். இப்படி வெயில் உழுது. நம்ம வேற ஏற்கனவே கருத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுல வேற இப்படி வெயில் விழுந்ததுன்னா என்ன பண்றது? இந்த டீச்சர் வேற நரங்காலம் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. பூமாரி ப்ளீஸ் பூமாரி, ஒரே ஒரு வாட்டி. இன்னும் அப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி கூட பண்ணாத தீபி, இது தப்பான விஷயம். பேசாம அதை கழிச்சு தூர போட்டுரு. ஏன்டி இப்படி பண்ற? அச்சா இப்படி எல்லாம் பண்ணாத சரியா? ஒழுங்கா கிழிச்சு தூர போட்டு ஒட்டி வச்சிருக்கத இல்லன்னு வை, அவ்வளவுதான். இப்படிலாம் செய்யாத, கத்தாத பூமாரி. அவ காதுல விழுந்துற போது. விழுந்தா விழட்டுமே, அதுக்கு இப்ப என்னவா? ஏன் இப்படி இருக்கியோ தெரியல. உன்னை போய் நல்ல சிஸ்டர் நினைச்ச மாதிரி என்ன சொல்லணும்? உனக்கு என்ன பொறாமனா? உன்னை விட நான் ஒரு மார்க்கு கூட்டிடுவேன்ட்டு உனக்கு பயமா இருக்கு. அதானே என்ன பிட்டடிக்க விட மாட்டேங்க. நீ மட்டும் சரியா உள்ள ஆளா இருந்தான்னு வச்சுக்கோயா, நீ என்ன பத்தி பார்க்கவே மாட்ட. நான் பிட்டு கொண்டுதான் சரி, என்ன கொண்டுதான் சரி, உனக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது. நீ உன் வேலையை மட்டும்தான் பாப்ப. அப்படி இரு பாப்ப நீ. அப்படியே நீ என்னோட ஒரு மார்க்கு கூட்டிட்டேன்னு வச்சுக்கோயா, நானே டீச்சர் கிட்ட போய் பிட்டு கொண்டு வந்து சொல்லிடுறேன். அப்போ நான் உன்னோட ஒரு மார்க் கூடுனா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த பிட்டு கொண்டு வந்து டீச்சர் கிட்ட சொல்லுவேன். அப்படித்தானே? சரி ஓகே, நீ இப்ப பிட் அடிச்சுக்கோ, என்னையும் செஞ்சுக்கோ. உன்னை விட நான் ஒரு மார்க் கூடி காட்டுறேன். கூடுனேன்னு வச்சுக்கோ, நீ டீச்சர் கிட்ட போய் ஒத்துக்கிடணும் சரியா? ஒத்துக்கிடுறேன். இப்ப ஆண்டு தலையாடிட்டு அப்புறம் இல்லன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரியா? இந்த ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல, கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. சரி விடு, இவ பிட்டு தான் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்க. அப்புறமா பார்க்கணும். எக்ஸாம் பேடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிளாஸுக்கு போனோன்னு பாப்போம். டீச்சர் அங்க பாருங்க, வேன் வந்தாச்சு. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர்றாங்க? ஏப்பா சீக்கிரமா வா, இங்க கொண்டு வந்து விடு.